அண்ணன் எடப்பாடியாருக்காக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே பேசி இன்றைக்கு தமிழக மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இது போன்ற பணிகளை மேற்கொண்டு நமக்கு எவ்வளவு வாக்கில் தர வேண்டும் இதெல்லாம் நீங்கள் அதை செய்து அந்த களப்பணிகளை உடனடியாக ஆக வேண்டும். அதுவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் அணியை சார்ந்தவர்களை பூத்துக்கு 10-15 பேர் எங்கெல்லாம் அனைவருக்கும் தேர்தலுக்கு பின்பு அவர்கள் உழைப்புக்கு தகுந்த பதவிகள் உங்களை தேர்தல் என்பதை மட்டும் இந்த வேலையை சொல்லியிருக்கிறேன். ஆகிய சிறந்த முறையில் பணியாற்றுங்கள். உங்கள் எதிர்காலம் அற்புதமாக இருக்கின்றது. நாங்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்போம் என்று சொல்லி மீண்டும் நம்முடைய ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு, அம்மாவினுடைய அரசு அந்த எடப்பாடியாரின் தலைமையிலே அமைவதற்கு நாம் அனைவரும் உறுதியுடன் ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் தேர்தலுக்கு பின்பு அவர்கள் உழைப்புக்கு தகுந்த பதவிகள் உங்களை தேர்தல் என்பதை மட்டும் இந்த வேலையை சொல்லியிருக்கிறேன். விலைவாசி உயர்வு சொல்லவே வேண்டியதில்லை. நாட்டில் எல்லா விலைகளுமே இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல வரிகள் பார்த்தீங்கன்னா சொத்து வரியிலிருந்து, குப்பை வரியிலிருந்து, குடிநீர் வரியிலிருந்து அனைத்து வரிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட 150% உயர்த்தப்பட்டது இந்த ஆட்சியில். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் இன்றைக்கு தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். அதை தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதை நம்ம கலெக்ட் பண்றதுக்கு நாம தயாராகும். நாம தயாராகி நம்முடைய வேலை பணிகளால் இந்த திமுகவுடைய ஆட்சியை அகற்றுவதற்குண்டான பணிகளை நாம் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு மெகா கூட்டணி 16 கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க தான் ஒரு மெகா கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவை தகர்த்தெறிகின்ற வகையிலே நம்முடைய பணிகள் மிக சிறப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளாம் கத்துக்குட்டிகள் இல்லை. இன்னைக்கு கத்துக்குட்டிகள் நிறைய வந்துட்டாங்க. வந்து கட்சி ஆரம்பிச்சோடனே நாங்க தான் முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கத்துக்குட்டிகள் வந்திருக்காங்க. நாமெல்லாம் பல்வேறு களம் கண்டு, பல்வேறு வெற்றிகளை கண்டு, பல்வேறு சாதனை படைத்த இயக்கங்கள் தான் இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்றோம்.